யோ ராஜு. ஐயா. ரோட்டில் ஒரு பயம் தெரியக்கூடாது. இன்னும் 2 நிமிஷத்தில் இந்த ஏரியா பூரா கிளியர் ஆகணும். பார்த்துக்கிறேன். கிளம்பிக்கிட்டே. யோ போஸ்ட் பேப்பர் எவ்வளோ நேரம் படிப்பா? போகல நேரம் போ நேரம். வாங்க சார், என்ன சாப்பிட்றீங்க? காஃபியா டீயா? சுடு தண்ணி கொடு, வாங்கி உன் மூஞ்சில் ஊத்துறான். ஐயா பூஸ்ட். என்ன காபி டீ கொடுத்து கரெக்ட் பண்ண பார்க்குறியா? இல்லைண்ணே. இந்த போர்டு பெஞ்ச் எல்லாம் எடு, டக்குன்னு எடு. தூக்குறா புடுறா. என்ன படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கியா? இறங்கி போய் கிளிங்கயா. யோ சங்கர். ஐயா. நேற்று நைட் ரவுண்ட்ஸ் நீ தானே வந்த? ஆமாங்கய்யா, நானும் பாஸ்கர் தான் ரவுண்ட் போனோம். ரவுண்ட்ஸ் வந்தீங்களா போனீங்களா? ஐயா நைட்டில் எவனும் வந்து ஓட்டலைங்கய்யா, காலைல 5 மணிக்கு தான் எவனோ வந்து ஓட்டிட்டேன். யோ பேசாமல் போயிடு, அப்புறம் அசிங்கமாக வாயில் வந்துடும். வாயில் வந்தாலே அசிங்கம் தான் ஐயா. போலீஸில் சேர்ந்து எதாவது கிளிக்கலான்னு வந்தா போஸ்டரை கிளிக்க வராங்க. சாமந்தி. சார் என்ன பண்றமா? ஓரமா வைக்கிறேன் சார். ஆத்துல போட்டுறவா? அதெல்லாம் தப்பு. சீட்டுக்கு கீழே சொறி வை. சார் பின்னாடி வண்டி சீட்டுக்கு கீழே சுருட்டி வைமா. ஐயா நான் வேணா இதை குதிச்சு சாக போறியா? ஏரியா விட்டு போயிடாதீங்களா? சிவகிரி, நீ ரோட்டுக்கு இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்ட்லையும் நீ அந்த பக்கம் பஸ் ஸ்டாண்ட்லையும் நிக்கணும். கவனமா இருக்கணும். சரிங்க. நல்லதுங்க. ஈஸ்வரி, தங்கராஜ் சார். நீ அந்த சர்ச்சு கிட்ட நில்லு. ஓகேங்கய்யா. நீ அந்த ஒயின் ஷாப் கிட்ட போய் நில்லு. யாராவது குடிச்சிட்டு தாரார் பண்ணா அடிச்சு தூக்கி எறி. எவனாவது கிராஸ் பண்ணா கொன்றுவேன். எஸ் சார். இப்போ மணி 7. விஐபி வந்துட்டு போனோன்னா நானே வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்குவேன். அது வரைக்கும் அங்கங்க அசையாம நிக்கணும். எஸ் சார். யோ இப்படியே கண்ணாடி உடச்சிக்கிட்டு பின்னாடி விழுவேன்னு பார்த்தேன். சாரிங்க, நைட் டியூட்டி பார்த்தேன்ல அதான். அதுக்கு தாளாட்டி தூங்க வைப்பாங்களா? அடைச்சி இறங்கு. நீருமா சாமந்தி. யோ மூஞ்சியை கழுவிட்டு முழிச்சுக்கிட்டு நிக்கணும். இல்ல பாத்துக்கிறேன்யா. இந்த பொண்ணை வேற தனியா கூட்டு போறேன். என்ன பண்ண போறான்னு தெரியலையே. சார் ஈஸ்வரி அக்கா மொபைலை விட்டு போயிட்டாங்க. யோ சுவிட்ச் ஆஃப் பண்ணி டாஷ்போர்டில் போடியா. சாமந்தி நீ இறங்குமா. சரிங்க சார். ஐயா வழக்கமாக பாலத்துக்கு இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம் 2 பேர், நடுவில் 2 பேர்னு 6 பேர் தானே பாரப்படுவோம். 6 பேர் இல்லை, 100 பேர் வந்தாலும் சாமந்தி சமாளிப்பா. ஒன்றும் பயப்படாத. அப்பப்போ நான் டச்சில் இருப்பேன். சரியா? வணக்கம். இங்கே பரிகார ஜாமான்லாம் எங்கே வச்சு கரைப்பாங்க? இதை பாருங்க, கிழக்கால இருந்து வர்றது காவேரி,
மேக்கால் இருந்து வர்றது பவானி, கண்ணுக்கு தெரியாம பூமி கடையிலேருந்து அமிர்தா நதின்னு ஒரு நதி வருது. இது மூணு இங்கே சங்கமிக்கிறனால தான் இது சங்கமேஸ்வர ஆலயம். அதோ பாருங்க, அந்த படித்துறை தான் பரிகாரம் செய்கிற இடங்க. பொருள் வாங்க 300 ரூபா ஆகுங்க. நீங்கள் அதுக்கு மேலே தட்சணையை 500 1000 செய்யலாங்க. அதெல்லாம் செஞ்சே கொண்டு சாமி. இது ஆற்றுல கரைக்கணும் அவ்வளோதான். அந்த இடத்துல எல்லாருமே கரைப்பாங்களா? நீங்கள தம்பி, எந்த விஐபி இருந்தாலும் அங்கே தான் கரைப்பாங்க. போங்க போங்க, போய் கரைச்சிட்டு போங்க. போய் கரைச்சி முடிஞ்சோன்னே திரும்பி பார்க்காம வந்துடுங்க. நன்றி சாமி. சார் இந்தாங்க சார், டிஃபன் எடுத்துக்கோங்க. சார் வணக்கம் சார். என்னடா எல்லாருக்கும் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டே இருக்கேன் சார். ஆளுக்கு 2 இட்லி, 1 வடை, 1 லிட்டர் தண்ணி கேனு சார். அப்புறம் உங்களுக்கு ஸ்பெஷலாக 2 நெய் தோசை, 2 லிட்டர் ஐஸ் வாட்டர் சார். சரி வை. ஜில்லுன்னு இருக்கு. அப்போ நான் வரேன் சார். டேய் சார் பாலத்துக்கு போயிட்டியா? இப்போ அங்கே தான் சார் போயிட்டுருக்கேன். நடு பாலத்தில் சாமந்தி இருப்பாங்க, அவங்களுக்கு இதை கொண்டு போய் கொடு. சரிங்க சார். சார் அப்போ உங்களுக்கு பசிக்கலை, போ. பார்த்து நடந்து வாமா. வா. தாத்தா, அப்பா மாதிரி நீ ஆஃபீஸ்க்குலாம் போக மாட்டியா? குட்டி, தாத்தாவுக்கு உன்னை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறதும் கூட்டிகிட்டு வர்றதும் தாப்பா வேலையே. அண்ணே, உள்ளே வந்து உட்காந்து சாப்பிடுங்கண்ணே. மதுரைக்காரனே? ஆமாங்கண்ணே. அதான் தெரியுதே, நீங்கள் தான் யார் எந்த பதவியில் இருந்தாலும் அண்ணன் கூப்பிட்ருவீங்களே. உள்ளே வாங்கண்ணே, உட்காந்து சாப்பிடுங்க. கடைக்குள்ளே வந்து சாப்பிட்றது நான் என்ன கஸ்டமரா? கான்ஸ்டபிள். நான் உள்ளே வந்து சாப்பிட்ற நேரத்தில் வெளியே அவனா வேட்டு வச்சிட்டான்னா போலீஸ்காரன் பொழப்பெல்லாம் ஒரு பொழப்பாடா தம்பி. நாய்ப்படாத பாடு. நாள் கிழமை கிடையாது, ராத்திரி பகல் இல்லை, தீபாவளி பொங்கல் கூட கொண்டாட முடியாது. இன்னும் அந்த காக்கி சட்டையை பார்த்தா அவன் பயப்படுறான். அந்த கர்மத்துக்கு எல்லாத்தையும் தாங்க வேண்டியிருக்கு. தலையெழுத்து. இப்படி தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. பார்த்துண்ணே, சாம்பார் கொட்டிட போகுது. சிந்தாது. எத்தனை வருஷம் சர்வீஸு? நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டுருக்கலாம்லண்ணே. டிபார்ட்மெண்ட் வாங்கி கொடுத்ததுரா. உன் கடையில் நான் வாங்கினா காசு யார் கொடுக்குறத? நீ கொடுப்பியா? சார் எப்படிங்க சார் வருவார்? வியாபாரமே போச்சுங்க. ப்ரோட்டோக்கால் படி 11 மணிக்கெல்லாம் வந்துடணும். கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் உன் மதியான சாப்பாடு வியாபாரத்துக்கு முன்னாடி போயிடுவோம். ஓகேவா? நீங்கள் சொன்னால் சரிங்க. ஹலோ. ஹலோ, என்ன குட் மார்னிங்னு ஒரு மெசேஜ் போட்டால் உங்களால் ரிப்ளை பண்ண முடியாதா? டேய், நீ மெசேஜ் மட்டுமா போட்ட? அந்த ஃபோட்டோவை ஏன்டா போட்ட? அதுவும் 5 மணிக்கு. தூக்கம் வரல, ஒரே ஏக்கமாக இருந்துச்சு. நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேனா, அதில் அப்படியே ஒன்று சென்ட் பண்ணி விட்டேன். சூப்பர்ல? சி, முதல்ல எல்லா ஃபோட்டோவும் டெலீட் பண்ணுடா. ஏய், என் ஃபோனில் தானே இருக்கு, யாரு பார்க்க போறா? சொன்னா கேளுடா. முதல்ல எல்லாத்தையும் டெலீட் பண்ணு. மறந்த மாதிரி சர்வீஸ்க்கு என்ன போச்சுன்னா அப்புறம் நான் சூசைட் பண்ண வேண்டியதுதான். ஏ போலீஸுங்கிற, எதுக்கு பயப்படுற? இப்போல்லாம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் வீடியோனாலே எனக்கு அலர்ஜி. சரி, எங்க இருக்க? டியூட்டிக்கு போகல? டியூட்டியில் தாண்டா இருக்கேன். 5 மணிக்கு எழுந்துச்சு பாப்பாவுக்கு டிஃபன் லஞ்செலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க அப்பாவுக்கும் சேர்த்து சமைச்சு வச்சுட்டு 6:30 மணிக்கு ஸ்டேஷன் வந்தேன். 7 மணிக்கு பாலத்தில் கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்க. நீ எல்லாருக்கும் பந்தோபஸ்து நிற்கிற, நான் வேணா உனக்கு பந்தோபஸ்துக்கு வரவா? வந்தால் லத்தி சார்ஜ் பண்ணுவேன், தெரியும்ல. ஏய் நிறுத்து நிறுத்து. ஏய் தமிழ், நீ எப்போ வர கூப்பிட்றேன். என்னங்க காசு கொடுக்காம கையை காட்டுறீங்க? ஏய், எங்க குடும்பமே போலீஸ் குடும்பம்டா. எங்ககிட்டே காசு கேட்பியா நீ? பட. ஏய், இங்க நிக்கிறது யாருன்னு தெரியல. என்ன மாமா பிரச்சனை? சாரி மேடம். 3 பேர் சேர்ந்தாப்புல உட்கார முடியாது இந்த ஆட்டோல. 7 பேர் ஏத்தின்னு வராமா? மாமா புடிச்சு உள்ள போட வேணாம். ஆசை வேணாம் மேடம். டேய் நிறுத்துடா. எங்கடா எஸ்கேப் ஆற? 100 ரூபாய் ஃபைன் கட்டு போடா. போய்ட்டான். நைட்டு வீட்டுக்கு வராம எங்க சுத்திட்டு வரீங்க? ஓனர்ட்ட டியூட்டி கேட்டு போனேன். ஓனரு பார்ட்டி கூட்டு போயிட்டாப்ல.
அப்படியே லைட்டா அதான். இப்படி ஓசில குடிக்கிறது ஊரை சுத்தி விழுந்து கிடக்கிறதுமே பொழப்பா போச்சு. ஒழுங்கா வீட்ல இருந்து பாப்பா இது பார்த்து தொலைக்கலாம்ல. யோ இங்க என்ன வேடிக்கை? போயா. பெருசா வந்துட்டானுங்க. போறேன். மதியம் டியூட்டிக்கே ஜாயின் பண்ண போறேன். குளிச்சுட்டு போறேன். சாவிதா. பூந்தொட்டில இருக்கு. பத்திரமா வச்சிருங்க. பாப்பா அந்த சாவி தேடுவா. பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டால? 10 மணிக்கு கேட்பீங்களா? போய் குளிச்சுட்டு சாப்பிடுங்க போங்க. நீ சாப்பிட்டியா? நிப்பாட்டியா. குளிச்சுட்டு வந்துடுறேன். நீ சாப்பிட்டல? ஓகே. போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். மச்சி லைசன்ஸ் இருக்கு. ஏய் என்னடி ஆச்சு? உன்னை கொல்ல போறேன் பாரு. நான் தான் அப்புறமா கூப்பிடுறேன்னு கட் பண்ணல. நீ ஏன் திரும்ப கூப்பிடுற? அந்த குடிகாரன் போயிட்டானா? மரியாதையா பேசுடா. என்னடி மரியாதை? அந்த ஆள் சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். ஒரு நாள் தலையில கல் எடுத்து போட்டு கொல்ல போறேன் பாரு. வைடா அப்புறமா பேசுறேன். ஏய் ஹலோ இங்க நிக்காதீங்க, கிளம்புங்க. சரிங்க. சுப்பாராவ் ஐயா சொல்லுங்க ஐயா. இன்னும் அந்த விஐபி ஸ்ரீரங்கத்திலேருந்தே கிளம்பலையா? அப்படிங்களா ஐயா? ஆமாம், இப்போ தான் தகவல் வந்தது. சரிங்க ஐயா. படித்துறையில் நின்றுட்டு குளிக்காதீங்க, கோயில் கருவறைக்குள்ளே போகாதீங்கன்னு சாமி மடம் அந்த பொதுமக்களை தொல்லை பண்ணாதீங்க, கொஞ்சம் தளர்த்தி விடுங்க. சரிங்க ஐயா. அப்படியே ஐயா காலையிலேருந்து பாதுகாப்புக்கு நிற்கிற நம்ம ஆளுகளையும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடுங்க. நான் மறுபடியும் தகவல் வந்தோன்னே திருப்பி கூப்பிட்றேன். ஐயா கோவிலில் தரிசனத்துக்கு அலோவ் பண்ணிடலாம் ஐயா. ஆனால் பந்தோபஸ்தை ஃப்ரீ பண்ண வேணாம். ஏன்னா அந்த கேப்பை யாராவது மிஸ்யூஸ் பண்ணிட போகிறாங்க ஐயா. அப்படியா சொல்கிறீங்க? ஆமாங்க ஐயா. சரி, அதை எப்படின்னு பார்த்துக்கிறங்க. மறுபடியும் தகவல் வந்தோன்னே கூப்பிட்றேன். சரிங்க ஐயா. நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்க சுந்தர். ஐயா விஐபி தரிசனத்தை பிளாக் பண்ணி வச்சிருக்கு, அதை ஓப்பன் பண்ண சொல்லு. நல்லது. படித்துறையில் கம்பி போட்டிருக்கிற வரைக்கும் தான் நீங்க போகணும். கம்பிக்கு கீழே போனா சுழல். பக்தர்கள் கம்பி வரைக்கும் தான் போய் குடிக்கணும். கம்பிக்கு கீழே சுழல போய் மாட்டிக்க கூடாது. பிடிச்சிக்கோங்க சார். சார் நீங்கள் சொன்ன மாதிரியே சாமதிக்காக்கு 2 பாயிண்ட் மோர் கொடுத்துட்டேன் சார். அப்படியே ஏன் சார்பா எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டேன் சார். டேய் உன்னை எனக்கு நீ டீ கொடுக்குற காலத்திலே தெரியுமாடா. பேக்கெட் சைஸ் இல்லை, நீ மோர் கொடுக்குறியா? படா. சரி வரேங்க சார். இன்னும் மறக்க மாட்டேறாங்களே. உனக்கு வேலையே இல்லையா? சும்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்க. வேலையே இல்லைனாலும் நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் தானே. கேஸ் எதுவும் வரல. இப்படி வெட்டியா உட்காந்து சம்பளம் வாங்குறதுக்கு உனக்கு வெக்கமாவே இல்லையா? உயிரை பணைய வச்சு ஓட்டுறோம், இதுக்கு சம்பளமே கம்மி. நீங்க தான் டியூட்டி பாக்குறேன்ற பேர்ல பாலத்துல நிழல் பார்த்து உட்காந்துட்டு மிஸ்டு காலா குடிப்பீங்க. அதை பார்த்துட்டு நாங்கள் கால் பண்ணா மணி கணக்கா கடலை போடுவீங்க. அப்படியா? அப்போ வச்சிடுறா. எங்க நடுப்பாலத்துல இருக்க? ஆமா. நீச்சல் தெரியும்ல? ஏன்? எவனாவது பாம்புகியும் வச்சுட்டானா தண்ணியில குச்சி கரை சேர்ந்துருவல. சி எருமை வாய மூடுறா. அப்படி எவனாவது பாம்பு வச்சானா உன் பேர்ல தான் எஃப்ஐஆர் போடுவேன், பாத்துக்கோ. போடு போடு. இளநீ தம்பி வண்டி நிறுத்து. எந்த ஊர் ராணி? கவுண்டம்பாளையம் சார். ஆத்துக்காயா? ஆமாம் சார். தண்ணி நிறையா இருக்குமா? 4 லிட்டருக்கு மேலே இருக்குங்க. சூப்பர் டேஸ்ட்டு. வெட்டு பார்ப்போம். என்னங்க சார் ஊரில் அங்கங்கே போலீஸ் நிற்கிது? சும்மா வேண்டுதலுக்கு நிற்கிறோம் சார். சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. இலங்கையிலேருந்து யாரோ வர்றாங்களாம்.
இதெல்லாம் தெரியுமா உனக்கு? அப்புறம் ஏன் கேள்வி கேட்குற? அருமையாக இருக்குடா. காய் எவ்வளோ? மற்றவங்களுக்கு 30-35 ரூபா சார், உங்களுக்கு 20 ரூபா தான். எனக்கு ஏன்டா 20 ரூபா? வெளிநாட்டுக்காரன் கூல்ட்ரிங்க்ஸுங்கிற பேரில் பூச்சி மருந்தை விற்கிறான். அதையெல்லாம் சொல்கிற விலைக்கு வாங்கி குடிக்கிறீங்க. நம்ம மண்ணில் விளையிறது இதுக்கு பேரம் பேசுகிறீங்க. அமெரிக்காக்காரங்க $1 கொடுத்து இளநீ வாங்கி குடிக்கிறாங்க சார். டேய், என்னடா உலக அரசியல் லெவலுக்கு போயிட்டேன்? நான் என்ன உங்கள்கிட்ட பேரமாக பேசினேன்? கஷ்டப்பட்டு இளநீ வியாபாரம் பண்ணுறியா, எனக்கு மட்டும் ஏன்டா 20 ரூபா குறைச்சி கொடுக்குறேன்னு அதை தான் கேட்டேன். அப்பா, இந்தா இதில் 60 ரூபா இருக்குது. எதுக்கு சார் 60 ரூபா? நான் குடிச்சதுக்கு 30. அங்கே பாலத்துக்கு நடுவில் ஒரு பொம்பளை போலீஸ் இருக்கும், அதுக்கு ஒரு காயை கொடுத்துரு. எனக்கு கொடுத்த மாதிரியே நல்லா இருக்கணும். என்ன? சரிங்க சார். ஏய், அதுக்கிட்டே காசு வாங்கிடாதரா. உங்களை ஏமாத்தினா விட்டுருவீங்களா? கொடுத்துட்றேன் சார். ஓ, ஃபோனில் கேட்பேன்டா. கொடுத்துட்றேன் சார். ஆமாம். தண்ணி டேஸ்ட்டாக இருந்துச்சு. போகிற வழியில் அப்படியே குப்பையில் போட்டுட்டு போயிடுப்பா. ஓகேக்கா. தேங்க்ஸ். பரவாயில்ல. பாலத்தில் நிற்காம அப்படியே அந்த பக்கம் போயிடுங்க. சரிங்கம்மா. எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், ஐயா மாரிமுத்து ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. தமிழ் தெரியும்ல? தமிழில் பேசுங்க. ஆக்சுவலாக காலையிலே நான் சாமி கும்பிட்றதுக்கு கோயிலுக்கு வந்தேனுங்க. ஆற்றுலேருந்து குளிச்சுட்டு வரும்போது படித்துறையில் வந்து பார்த்தா என் பர்ஸு செல்ஃபோனு எதையுமே காணலைங்க. படித்துறைன்னா பவானி ஸ்டேஷன் கண்ட்ரோலில் வரும், அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அட என்னங்க நீங்கள், அம்புட்டு கூடத்தில் போலீஸ் மட்டும் எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? கம்ப்ளைண்ட் கொடுத்து காத்து கிடக்கிறதுல ஒரு பிரயோசனம் இல்லைங்க அம்மணி. பேக் எதுவும் கடையில் வச்சுட்டு போயிருக்கலாமே. வச்சுக்கலாம் என்ன அம்மணி, என்னங்க பண்ணுறது? ஏனுங்க, எனக்கு ஒரு உதவி செஞ்சு தருவீங்களா? என்ன சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லைங்க அம்மணி, ஒரு 90 ரூபா வச்சிருக்கீங்களா? ஒரு கோட்டரை வாங்கி கொடுத்துட்டு இதே கதையை இன்னொருத்தர்கிட்ட சொல்லி காசு கேட்பேன். கரெக்டா? ஐயோ வந்துட்டானே. வரேன். உனக்குலாம் வீடு வாசலே கிடையாதா? போன வருஷமும் இதே கதையை தானே சொல்லி என்கிட்ட காசு கேட்டேன். ஒரு வருஷமா இன்னும் இங்கே தான் சுத்திக்கிட்டு இருக்கியா நீ? ஏய், 90 ரூபாயை வாங்கிட்டு ஆர்டினரி பஸ்ல ஊருக்கு போய் பேங்க் அக்கவுண்ட்ல போடுவேன், இல்லாட்டி மொபைலுக்கு டாப் அப் பண்ணுவேன். அதானே? அதானே? இவன் திருட்டு போயமா? ஃப்ராடு. இனிமே உன்னை ஊருக்குள்ள பார்த்தேன் தொலைச்சிடுவேன். ஓடு ஓடு. ஐயோ, ஊர்ல இருக்க பூரா திருட்டு பையனும் நம்புவேன், ஆனா மாம என்ன மட்டும் சந்தேகப்படுவேன். நான் டியூட்டிக்கு போறேம்மா. சாப்பிட்டீங்களா? குழம்பு சூப்பர். சாவி எங்கே வச்சிட்டீங்கல்ல, எதுக்கு வண்டி எடுத்தீங்க? பஸ்லயே வந்திருக்கலாமே. வண்டி வந்தோன்னா ஆளை மாற்றி விடணுமா? ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. சரி, ஒரு 100 ரூபா இருந்தா கூட. சில்லறை மாற்றி எடுத்துட்டு போறானா சண்டை போடுவாங்க பேசஞ்சர். ஒரு 100 ரூபா கொடுமா. 100 ரூபா என்கிட்ட இல்லையே. இன்னது 100 ரூபாய் இல்லையா? அட கடவுளே, யூனிஃபார்ம் போட்டு பேசுற பேச்சா இது? என்ன பாக்குறீங்க? என்ன பண்ண போறீங்க? ஏய் மாமா, நிறுத்து. லைசென்ஸ் எடு. என்ன காசு புடுங்க போறீங்களா? நீயும் காக்கி நானும் காக்கி. இப்போ மாமா என்ன பண்ண போற மட்டும் பாரு. லைசென்ஸ் எடு. மாமா அசிங்கப்படுத்தாதீங்க. உங்களுக்கு பணம் தானே வேணும்? நான் வேற ஆள் கிட்ட வாங்கி தரேன், அவர் அனுப்புங்க. நில்லுப்பா, என்ன அவசரம்? என்ன இந்த மூஞ்சை விட பெட்டரா ஒருத்தன் சிக்க மாட்டான், நல்லா யோசிச்சுக்க. ஐயோ, மானத்தை வாங்காதீங்க மாமா, நீங்க போங்க. உங்களுக்கு சங்கரன் நான் காசு தருவாரு, நீங்க அங்க போய் வாங்கிக்கோங்க, நான் பேசிக்கிறேன். டி அங்க பாரா. ஆக்ஷன். நல்ல வேலை, கீழே விழுந்தாலும் தொப்பியில் மண் ஓட்டல. சங்கரண்ணா சொல்லுமா சாமந்தி. அண்ணா, தமிழோட அப்பா டியூட்டிக்கு போகணும், சேஞ்ச் மாற்ற ஒரு 100 ரூபா வேணும், இருந்தால் தரீங்களா? இப்போ இல்லை, ஆனால் நீ அனுப்பு, நான் ஏற்பாடு பண்ணுறேன். தேங்க்ஸ்ண்ணா. டேய், வீடியோ நல்லா இருக்குடா, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தாண்டா சரியில்லை, ஊமை படம் பார்த்தா மாதிரி இருக்குடா. ஆடியோ ட்ராக் சிங்க் பண்ணிக்கலாம்டா. சிங்கம் தான் சிங்கில் வருது, யானை வருது. சார் சார் சார், லைசன்ஸ், ஆர்சி, இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கு சார். ஏன் சார் பிடிக்கிறீங்க? எல்லாம் இருக்கு. 100 ரூபா இருக்கா? எதுக்குங்க சார் 100 ரூபா? அதான் எல்லாம் இருக்குங்க. பா, எவ்வளோ ரூல்ஸ் பேசுகிறானு. ஆமாம், நீ ஏன் ட்ரிபிள்ஸ் வந்த? நல்லா பாருங்க, நான் சிங்கிள் தானுங்க. ஹேய், நீ எல்லாம் சிங்கிளாக வந்தாலே 3 பேருக்கு சமம். ஓவர் வெயிட்டில் வண்டி டியூப் அடிச்சு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அரசாங்கத்துக்கு யாரா பதில் சொல்லுவா? வண்டியை வரக்கட்டுறேன். 200 ரூபாயை கேட்டிருக்கலாமோ? நான் மூஞ்சிக்கு முன்னால் யார்ட்டையும் பணம் வாங்குறதில்ல, பின்னால் கொடு. வெட்டு வெட்டு.
கிளம்பு கிளம்பு. டேய் நீ எல்லாம் புல்டோசர் வாங்கி ஓட்டா. 100 ரூபாய் தேத்துறதுக்குள்ள போடாடி இதை எடுத்துருக்கலாம்டா. முடியலடா, மெமரி கார்டில் கொஞ்சம் டெலிட் பண்ணிட்டு இருந்தான்டா. அதுக்குள்ள பணம் கை மாறி போயிருச்சுடா. நான் என்னடா பண்றது? மாப்பிள்ள வெயிட் பண்ணுவோம். அந்த ஆள் எப்படி இருந்தாலும் அடுத்த வண்டியில் கலெக்ஷன் பண்ணாமலையா போயிடுவாரு. டே அங்க பாடுறா. ஏண்டா பஸ்லயே சில்லறையை திருப்பி கொடுக்காத கண்டக்டர் தானே நீ? இந்த 100 ரூபாய்க்கு 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரி சிரிக்கிறான் பாரு. எனக்கு இது போதும் தலைவரே. போட போட போலீஸ்டே காசு கொடுத்துட்டு போறான் பாரு. வண்டியை மடக்கி காசு வாங்கினா லஞ்சம் கொடுத்தா அவன் சொந்தக்காரனா இருப்பான்டா. ஹலோ, உங்க ஸ்டேஷன்ல சங்கர்னு ஒரு கான்ஸ்டேபிள் இருக்கார்ல? ஆமா, சங்கர் அண்ணா. உலக புகழ் பெற்றிருக்காரு ஃபேஸ்புக்ல. அவரு போஸ்ட்ல சாஞ்சி தூங்குனத எவனோ ஒருத்தன் ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்ணிருக்கான். ஏய் என்னடா சொல்ற? அவர் நல்லவர்ரா. அதுக்காக அவருக்கு அவார்டெல்லாம் கொடுக்க முடியாது. உனக்காக வேணா ஒரு லைக்க போட்டுருவோம். சீ லூசு, யாரா எடுத்து போட்டுருப்பா? எவனோ ஒரு புண்ணியமா அவன் பொழப்ப கேட்டுட்டான். ஐயோ, நீ அதை டெலீட் பண்ண முடியாதா? அப்லோட் பண்ண வந்தா அதை டெலீட் பண்ண முடியும். உனக்காக வேணா நான் ஷேர் பண்ணாம இருக்கேன். என்ன ஒரு மாதிரி எக்கோ சவுண்ட் வருது? டாய்லெட்ல இருக்கேன் அதான். சீ லூசு, டாய்லெட்ல இருந்தா பேசுவேன். அப்புறம் மொபைலை கண்டுபிடிச்சதே அதுக்கு தான். ஐயோ அர்ஜென்ட்டுமா, என்ன பண்ண சொல்ற? டேய் சும்மா அதை பத்தி பேசிட்டு இருக்காதடா. நான் பாட்டுக்கு பேசாம இருந்தேன், நீ வேற ஞாபகப்படுத்தி விட்டுட்ட. இப்போ எனக்கும் பாத்ரூம் போகணும்னு ஃபீல் வந்துருச்சு. நான் வேணா வரட்டுமா ஹெல்ப் பண்ண? இந்த கொட்டாவி, தண்ணி தாகம், யூரின்லாம் மற்றவங்களுக்கு வந்தா நம்மளுக்கும் வர மாதிரியே இருக்கும். டேய் அதை பத்தி பேசிட்டு இருக்காத, நான் வைக்கிறேன். டேய் ஐயா. சமந்தி சொல்லுங்க ஐயா. எண்ணி வந்துச்சாமா? வந்துச்சுங்கய்யா. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுங்கய்யா. உச்சி வெயில் உக்கரமெல்லாம் இருக்கு, உடம்பு தாங்கணும்ல. ஐயா அந்த விஐபி எப்போ வருவாராம்? சொன்ன நேரத்துக்கு எங்கே வந்திருக்கானுங்க? முதல்ல 9 மணினானுங்க, இப்போ 11 மணின்றான். இப்போ என்னடானா ஒரேடியா 2 மணின்றான். 2 மணி ஆகுமா? ஆமாம்மா, எவனோ பிரியாணி கடைக்காரன் மாட்டிக்கிட்டான். இஷ்டத்துக்கு ஆர்டர் கொடுத்துட்டானுங்க. இனிமே பொழுதண்ணி நிற்க வேண்டியதுதான். இப்போவே முட்டி வலி தாங்கலை. சரிங்கய்யா, வச்சிடுறேன். ஹலோ, எங்க போறீங்க? இங்க வாங்க. கோயிலுக்கு போகிறோம் மேடம். எந்த ஊரு? என் பேர் திலீபன். நான் பவானி சாகர் முகாம்லேருந்து வர்றேன். இலங்கையாளா? ஓ, சொந்த நாடு இலங்கை தான். ஆனால் கடந்த 9 வருஷமாக பவானி சாகர் முகாமில் தான் இருக்கேன். ஏன்? பையில என்ன இருக்கு? உடுப்பு ஆற்றுல குளிச்சு போட்டு துணி மாற்றலாமண்டு கொண்டு வந்தேன். சரி, பைய காட்டுங்க. பாருங்க. என்ன தங்கச்சி இது ரியல்? இது என்னது?
இது ஐபாட் பாட்டு கேட்கலாம்னு கொண்டு வந்தேன். இது ஆன் பண்ணுங்கள் தங்கச்சி, கேட்கும். இந்த சிஸ்டர் தங்கச்சி அக்கான்னு கூப்பிட்றவங்கிட்டலாம் உஷாராக இருக்க வேண்டியிருக்கு. என்னம்மா உங்களோட ஊரில் தங்கச்சின்றது கூடாது வார்த்தையோ? முகாமில் பதிவு பண்ணியிருப்பீங்களே, அதை காமிங்க. இதோ இருக்கு பாருங்க. இன்றைக்கு கோயிலுக்கு போகிறதா முகாமில் எழுதி கொடுத்து அனுமதி வாங்கி கொண்டு தான் வந்தேன். அது என்ன கோயிலுக்கு? கரெக்டாக இன்னைக்கு தான் வரணுமா? நேற்று வந்திருக்கலாம், நாளைக்கு வரலாம். நான் என்னம்மா செய்வது? எங்களோட அம்மாவும் அப்பாவும் இன்றைக்கு தானே என்ன பத்து போட்ட வேல். இன்றைக்கு என் பிறந்த நாள். யுத்தத்தில் செல்லடிச்சு அப்பா செத்து போட்டார். அம்மாவும் பேர்ந்து முள்வலிக்குள்ளே நோய்வாய்ப்பட்டு தவறிட்டார். நானும் அவையோட செத்துருக்கலாம். தப்பி வந்தது பிள்ளைதான். கோயிலுக்கு போகிறவன் நிறுத்தி இவ்வளவு குறுக்கு கழிவுகள் காட்டி கொண்டிருக்கியல். ஹலோ, உங்கள் நாட்டிலேருந்து யாரோ விஐபி கோயிலுக்கு வரதால தான் இவ்வளோ கேள்வி கேட்குறோம். மற்ற நாள் யார் கேட்டது? என்னம்மா வர்றவர் சிங்களவர், அவருக்கு வரவேற்பு கொடுக்குறியல். உங்களோட தாய்மொழி பேசுகிற என்ன நிறுத்தி கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கியல். சரி சொல்லுங்க, நான் போகலாமோ கூடாதோ? இருங்க கேட்குறேன். கேளுங்க. எங்களை படைச்ச அந்த அர்த்தநாரீஸ்வரன்ட்டே கேளுங்க. வீட்டை இழந்து, நாட்டை இழந்து, சொந்த குடும்பத்தையும் இழந்து, அகதி என்ற அடையாளத்தோட அனாதையா ஒருத்தன் வந்திருக்கான்னு சொல்லுங்க. அவன் தன் அப்பாவா அந்த அர்த்தநாதீஸ்வரனையும், அம்மாவா அந்த வேதனாயையும் நினைச்சு கொண்டிருக்கான்னு சொல்லுங்க. பிறந்த நாளும் அதுவுமா அவையை பார்த்து கதறி அழலாமன்ட்டு வந்தேன்னு சொல்லுங்க. அவையிட்டே கேளுங்க, இவனை விடலாமோ வேண்டாமோண்டு. ஹலோ, கேட்டால் விடக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் ரேடியோ சார்ஜர்லாம் இங்கே வச்சுட்டு துணியை மட்டும் எடுத்துகிட்டு போங்க. திரும்பி வரப்போ வாங்கிக்கோங்க. சரி தங்கச்சி. வழியில் யார்கிட்டயும் பேசாதீங்க. உங்கள் ஸ்லாங் கேட்டாலே விட மாட்டாங்க. என்னம்மா, எங்களுக்கண்டு உரிமை கொண்டாடுறதுக்கு எங்களோட தமிழ் மட்டும்தான் இருக்கு. அதையும் அந்த கூலர் தொப்பியும் வச்சுட்டு போங்க. இந்தாங்க. இதோ பாருங்க சார், நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணி பேசினதுனால தான் நான் நம்பி அனுப்புகிறேன். ஏதாச்சும் தப்பு பண்ணீங்கன்னா அப்புறம். ஒன்றும் பயப்படாதீர்கள். எங்களுக்கு உதவி செஞ்சவர்களுக்கு நாங்கள் என்றைக்கும் துரோகம் செய்ய மாட்டோம். நாங்கள் அப்படிதான். பாரணமா சார், வழியில் போலீஸ் நிற்பாங்க. நீங்கள் பாட்டுக்கு நேராக போங்க. ஒதுங்கி போனால் விசாரிப்பாங்க. சரியா? நல்லதும்மா, நான் வரேன். சொல்லுமா சாமந்தி. ஐயா, ஒரு 5 நிமிஷம் இங்கே வர முடியுமா? என்னடா, ஏதோ அர்ஜென்ட்டா? சொல்லு, ஏன் தயங்குற? பாத்ரூம் போகணும். அதான் ஒரு 5 நிமிஷம் வந்து நின்னீங்கன்னா நான் ஷேர் ஆட்டோவில் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு உடனே வந்துடுவேன். அட, இதுக்கு ஏமா தயங்குற? இதோ வந்துடுறேன், உடனே வந்துடுறேன். சரி. ஓகே வேணா? ஓகே. நீ என்ன பண்ணுறன்னா பக்கெட் நிறைய தண்ணி நிரம்பி உள்ளே வச்சிரு. இதோ நான் வந்துடுறேன். சரிண்ணா. ஓகே ஓ. அப்பா, ஏய், கூட்டம் கூடாமல் பார்த்துக்க. அதை வந்துடுறேன். ஐயா, எங்கேயா ரவுண்ட்ஸ் கிளம்பிட்ட? அது வந்து அது சொல்லியா? நம்ம சாமந்தி. சாமந்தி? சாமந்திக்கு அர்ஜென்ட்டாக பாத்ரூம் போகணுமா? அதுக்கு நான் போய். அவளுக்கு வந்தா நீ போவியா? இல்லைங்கய்யா. கொடுத்த வேலையை ஒழுங்கா பாரியா. நானே 3 பேர் எஸ்கேப் ஆயிட்டாங்கன்ற டென்ஷனில் இருக்கேன். உனக்கு போய் தான் பிரச்சனையா? நான் அங்கே தான் போகிறேன், நான் பார்த்துக்கிறேன். நீயே இப்படி யூனிஃபார்மில் ஹெல்மெட் போடாமல் போனால் பப்ளிக் எப்படியா போடுவான்? சரிங்க. டியூட்டியை ஒழுங்கா பாரியா.
என்னம்மா கன்சீவாக இருக்கிற லேடி மாதிரி வயிறு பெருத்திருக்கு? வேலை கிடச்ச உடனே கிரவுண்டுக்கெல்லாம் போகிறதில்ல. என்ன சாமந்தி, பெல்ட்டு கூட எப்படி போடுறதுன்னு தெரியாதா? இவ்வளோ லூஸாக போட்டிருக்க? இன்ஸ்பெக்டரா யூடியூப்ல பார்த்து வந்திருப்பாரோ? சொல்றா. எங்கடா? வீட்லையா? வேற என்ன செய்ய? சரக்கு போட்டுட்டு இருக்க. சந்தோஷமா போடுறா. நீ ஃபோனில் ப்ரப்போஸ் பண்ணதை வாட்ஸ்அப்பில் போட்டு உனக்கு சஸ்பென்ஷன் வாங்கி கொடுத்தாலே சாமந்தி. அவளுக்கு என்னாச்சு? அவன் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வயிறு வெடிச்சு சாக போறாடா. என்ன ஆக்சிடென்டா? இன்னும் ஆகலை, ஆயிரம். என் மாப்பிள்ளைக்கு செக்ஸ் டார்ச்சர் கம்ப்ளைண்ட் கொடுத்து 3 மாசமா வீட்டில் உட்கார வச்சிருந்தாலே அவளை சும்மா விட்டுருவானாடா. என்ன 4 ரவுடி பசங்களை வச்சு போட்டு தள்ள போறியா? அதுக்கெல்லாம் அவசியமே இல்லைடா. ஒரு இடத்துல வசமா சிக்கனா வயிறு முட்டை தண்ணி குடிக்க வச்சிருக்கேன். இனி அவளை எங்கிட்ட அங்கிட்டு நகர விட்டுருவடா. என்ன வேற வழியே இல்லடா. ஒன்று நின்ன இடத்துல வயிறு வெடிக்கணும், இல்லை வழி தாங்க முடியாம ஆத்துல குதிச்சு சாகணும். சாய்ஸஸ் அவளோடதா. மாப்பிள்ள, அவளால என் பொண்டாட்டியேன்னு விட்டு போயிட்டா. டிபார்ட்மெண்ட்ல எத்தனையோ பேர் கூட பழகிருக்கேன். ஒரு பய கூட ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்கல. மாப்பிள்ள, நீ மட்டும்தான் என் வழியெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நன்றியெல்லாம் சொல்லக்கூடாது. அவ சாவறதுக்கு உன் கொடைக்கானல் கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சு ஒரு பார்ட்டி கொண்டாடிடுவோம். நான் செய்யாம யார் மாப்பிள்ள செய்வா? வச்சிட மாப்பிள்ள. தம்பி, டியூப் அவுட்டு. இங்க ஆல்ரெடி வீடியோ அவுட்டு. பரவாயில்லண்ணா, புதுசு மாத்திருங்க. மாத்திடலாம். மாப்பிள்ள, படம் சூப்பரா வந்திருக்கு. பெரிய ஹிட் ஆகும். நச்சுனும் டைட் மட்டும் சொன்னால் லைக்ஸ் அள்ளிக்கலாம். இதாண்டா போலீஸ். போலீஸ் ஸ்டேஷன். வேற என்ன வைக்கலாம்? போலீஸ் பையன் அதெல்லாம் ட்ரெண்டா இருக்காதுடா. சாமந்தே, சொல்லுங்கய்யா. கோச்சிக்காதம்மா, நான் கிளம்பிட்டேன். அதுக்குள்ளே இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு. நீ பொட்ட பிள்ளையாச்சே, அவர்கிட்ட சொல்ல கூச்சப்படுவேன்னு நானே சொல்லிட்டேம்மா. அவர்கிட்ட சொன்னீங்களா? ஆமாம்மா. ஓ, நீங்க சொன்னதை வச்சுதான் கிண்டல் பண்ணி பேசிட்டு போயிட்டாரா? ஓ, போ சீக்கிரம். என்னம்மா சொல்கிற? மனசு நோக்கிற மாதிரி கிண்டல் பண்ணி பேசிட்டு போயிட்டாரு. அதனால தான் கிளம்புன எண்ணெய் நிறுத்திட்டானா? சரிம்மா, 2 நிமிஷம் நானே வரேன். வேணாயா, அவர் இன்னும் போகல. பாலத்துக்கு அந்த பக்கத்துல தான் நிக்கிறாரு. நீங்க வந்ததை பார்த்தா உங்களையும் திட்டுவாரு. ஓ, வேணும்னு தான் செய்கிறானா? தெரியலையா. அந்த விஐபி எப்போதான் வந்து தொலைறாரா? அவன் டிஸ்ட்ரிக்ட் பார்டர் டச் பண்ணி 10 நிமிஷம் ஆச்சான். கண்ட்ரோல் ரூமில் சொன்னாங்க. என் கணக்குப்படி 1/2 மணி நேரத்துலேயே இல்லை 3/4 மணி நேரத்துலேயே வந்துடணும். சரிங்கய்யா, நான் வச்சிடுறேன். உன்னை நினச்சாதாம்மா கவலையாக இருக்கு. பரவாயில்லையா, நான் பொறுத்துக்கிறேன். என்ன இறங்கிட்டீங்க? ஏறவே இல்லையே. ஓ, வண்டியிலேருந்து வந்ததா? ஓனரு
வேற ஒரு கண்டக்டரை பிடிச்சிட்டார் அதான். அதனால நீங்க ஏத்திக்கிட்டீங்க. அப்போ குடிச்சிட்டு போனீங்களா? சரி, என் வண்டி எங்க? வண்டி ஏதோ வண்டி வண்டி புடி சாவியே புடிமா. இதான் வண்டி. குடிச்சிட்டு வண்டி எங்கேயோ விட்டு வந்துட்டீங்கல்ல? எங்கேயோ எல்லாம் விட்டு வரல. ஒயின் ஷாப் வாசல்ல கவர்மெண்ட் பாதுகாப்புல விட்டு வந்திருக்கேன். போதையான ஒண்ணு அங்கேயே விட்டு வந்துட்டீங்க. நீங்க தானே சொல்றீங்க குடித்து விட்டு வாகனம் ஓட்டாதீர். அப்புறம் சரி, சங்கரன் நான் கொடுத்த 100 ரூபாய்ங்க. சில்லற மாதிரினே. பரவாயில்ல, என்கிட்ட கொடுங்க. டியூட்டி இல்லைன்னதும் மாத்த நேரத்தில் திருப்பி கொடுத்து சில்லறை மாதிரிட்டேன். அப்போ 100 ரூபா கொடுத்துருப்பாங்கல்ல? கொடுக்கலையே. 98 ரூபாய்க்கு சரகம் 2 ரூபாய் சேஞ்சும் கொடுத்தான். புடி மற்றவங்க காசு நமக்கு வேணாம். புடி புடி புடி. இந்த 2 ரூபாயை வச்சுக்கிட்டு இன்னொரு 98 ரூபா தா. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி பண்ணி தான் எங்க அக்காவை சாவடிச்சிங்க. இப்போ என்னையும் என் புள்ளியை சாவடிக்க விட மாட்டீங்கல்ல? இனிமே என் கையில இருந்து 1 ரூபா கூட வாங்க மாட்டீங்க. பணம் ரூபா மாம உங்க அப்பாவும் அக்காவும் ஆக்சிடென்ட்ல செத்ததும் நான் வேற கல்யாணம் பண்ணிக்காம உன்னை காப்பாத்தி கரை சேர்த்து உனக்கு பிடிச்ச போலீஸ் வேலை வாங்கி கொடுத்தேன்ல. இல்ல வேலையை வாங்கி கொடுத்தீங்க சரி, ஆனா அதுக்கப்புறம் எவ்வளவு டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுல உங்க டார்ச்சர் வேற. நான் குதிக்கிறேன் போ. நான் போறேன் போ. உங்க அக்கா கிட்டே நானும் போறேன் போ. சம்மந்திமா மாமா உனக்கு டார்ச்சரா போயிட்டல. போறேன் போறேன் போறேன். உங்க அக்கா கிட்டே நானும் போறேன். வர கவுத்துக்கு தள்ளியே கொன்றுவேன். நீ தானே வேணாமா? நானே குதிச்சாகிறேன். ஏன் குடிக்கிறேன்னா உங்க அக்கா நினைச்சு தானே குடிக்கிறேன். ஹலோ, என்னங்க பிரச்சனை? ஹலோ 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 யாரா பாலத்துல ஏன் இப்படி தொங்குற? விழுந்துற போற. நீ கொஞ்சம் மூடு. ஃபேமிலி மேட்டரா தானே பேசிக்கிட்டு இருக்கோம். போலீஸ் இருக்குதுல்ல, பஞ்சாயத்து பண்ண. இப்போ இறங்க போறீங்களா இல்லையா? 98 ரூபா குடிக்கணும். உங்க அக்காவை மறக்கணும். இல்ல உங்க அக்காவை நினைச்சுனே குதிக்கணும். ரெண்டுல ஒண்ணு சொல்லு. குதிங்க. குதிச்சு தொலைங்க. என் உயிரை வாங்காதீங்க. குதிங்க. என்ன ஆடும்? சமந்திமா நீ சொன்ன மாதிரி நான் குதிச்சு செத்து போயிட்டா உனக்கு யார் கல்யாணம் பண்ணி வைப்பா? உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்காம இந்த கட்டை. நீங்க எவ்வளவு டிராமா பண்ணாலும் 1 பைசா தர முடியாது. போங்க. ரொம்ப கோவமா இருக்கலே. ஏய் ஹோல்டன். நீ கோவமா இருக்க, நான் அப்புறம் வந்து காசு வாங்கிக்கிறேன். பாய். வணக்கம் சார். என்ன நடத்துனர நடந்து வர்றீங்க? ஒரு வண்டியில் ஏறி வந்தேன். 100 ரூபா தாங்க கேட்டேன். இறக்கி விட்டு போயிட்டான். பின்ன இப்படி பகல்லே பரதேசி வேஷம் போட்டா இறக்கி விடாம பஸ்ஸை தான் ஏற்றணும். ஏன் சார் கண்டக்டரை திட்டுறீங்க? எத்தனை டிரைவர் சரக போட்டு வண்டி ஓட்டுறான்னு தெரியுங்களா? அப்படியா? என்ன சார் ஆச்சு? சொல்லிக்கிச்சா சார்? மருந்து 100 ரூபா தான் சார். வாங்க சார். என்ன மருந்து? நீ வாங்க சொல்கிறேன். நீ என்ன சொல்ல போறேன்னு தெரியும். உனக்குள்ள இருக்கிற மருந்து எனக்குள்ள இறங்கிட்டா வலி போயிடும். அதானே? எதுக்குடா சரிடா? இல்லை சார், உங்க பழப்பும் என் பழப்பும் ஒரே பழப்பு தான் சார். எப்படி? நிக்கணும், நடக்கணும், கத்தணும். என்ன நாங்க காசு வாங்கிட்டு சில்லறை தரோம். நீங்க நாங்க காசே வாங்க மாட்டீங்க சொல்ல வந்தேன் சார். அது சரி. பாலத்துல சாமந்தியை பாத்தியா? கரெக்ட் சார். அவளோட உயர் அதிகாரி நீங்க. ஆமா, நீங்களே சொல்லுங்க. சொல்லு. 100 ரூபா தான் சார் கேட்டேன். செத்துப்போன்னு சொல்லிட்டா. செத்துப்போ. ஏய், உன் பொண்டாட்டி செத்ததுக்கு அப்புறம் உன்னையும் பார்த்துக்கிட்டு உன் பிள்ளையும் வளர்த்துக்கிட்டு கொஞ்சமா நினைச்சு பார்த்தியாடா? சேம் டிபார்ட்மெண்ட் சேம் கம்ப்ளைண்ட். ஏய், அடிச்சேன்னா ஒரு வயசு பொண்ணு வீட்டில் ஒரு குழந்தைய தனியாக வச்சுக்கிட்டு அவஸ்தைப்படுறா. நீ என்னடா குடிச்சிட்டு ரோட்ல படுத்து கிடக்குற? கொஞ்சமா நினைச்சு பார்த்தியாடா நீ? நான் குடிச்சிட்டு நடு ரோட்ல நைட்டு படுத்திருந்தேன்னா என்னதானே தப்பா சொல்லுவாங்க? ஆமா. ஆனா அதே என் வீட்டுல போய் நைட்டு படுத்தனா இந்த ஊர் என்ன சொல்லும்? என்ன சொல்லும்?
பொண்டாட்டி செத்தவன குழந்தையால கைக்குள்ள போட்டுக்கிட்டான்னு சொல்லுமா போடா சொல்லுவாங்க சார். போதையிலும் சரியாக தான் சொல்கிறோம். என்னதான் இருந்தாலும் அவள் இன்னொரு வீட்டுக்கு வாழ போகிற பொண்ணு, அவளை கண்ணியமாக அனுப்பி வைக்கணும் சார். அதனால எனக்கு கெட்ட பேரு. ஆனால் அவள் கண்ணியம் கெட்டு போயிடக்கூடாது. இது அந்த கான்ஸ்டபிளுக்கும் புரியாது, இந்த கான்ஸ்டபிளுக்கும் புரியாது. நீ பெரிய தியாகி தான்டா. சார் ஒரு 100 ரூபா தாங்க சார் இந்த பேக்கை வச்சுக்கிட்டு. நான் நாளைக்கே பையெல்லாம் வேணாம், இந்தா 100 ரூபா வச்சுக்கோ. சாமந்திக்கிட்ட நான் வாங்கிக்கிறேன். அதான்டா ஃபோன் பண்ணி சொல்லிச்சு, மாமா வரான் கொடுங்கன்னு. ஒழுங்காரு என்ன அது சொல்ல ஏதோ சொல்ல வந்த பழைய டைலாக் தான். அந்த சிச்சுவேஷன் கரெக்டாக இருக்கும். அடிக்கிற கை தான் சார் அணைக்கும். அணைக்கும் போ. வரேன் சார். போடா. ஹலோ, நான் சாமந்தி பேசுறேண்ணா. விஐபி கோயிலுக்குள்ளேண்ணா இருக்காரு? இருக்காருமா. இன்ஸ்பெக்டர் ஃப்ரீயாக இருந்தால் ஒரு நிமிஷம் ஃபோனு தரீங்களா? ஏதாவது அவசரமா? ஆமாண்ணா, அர்ஜுன்ண்ணா. இருபாருமா, அந்த ஒரு நிமிஷம் பார்க்குறேன். நேராக போய் ரைட்டில் போங்க. தேங்க்ஸ் சார். ஐயா, கான்ஸ்டபிள் சாமந்தி ஏதோ அர்ஜென்ட்டாக உங்கள்கிட்ட பேசணுமா? சொல்லுமா சாமந்தி. வணக்கம் சார். என்னம்மா, பாலத்தில் எதுவும் பிரச்சனையா? எவ்ரிதிங் அண்டர் கண்ட்ரோல் தானே? பாலத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அப்புறம் வேற என்ன பிரச்சனை? சார் பாத்ரூம் போகணும், அதான் உங்ககிட்ட பெர்மிஷன். அடக்கடவுளே, விஐபி வெளியே வந்த உடனே கிளம்பிடுவாரேம்மா. என்ன சாமந்தி, ரொம்ப அர்ஜென்ட்டா? சார் ஒரு 5 நிமிஷம் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா போயிட்டு உடனே வந்துடுவேன். பர்மிஷன் கொடுக்கறது பிரச்சனை இல்லைம்மா, பாம்பு வைக்கிறவனுக்கு 1 நிமிஷம் போதும்ல. வேற யாரையாவது மாற்றி விடலான்னா ஆள் வேற கம்மியாக இருக்கு. விஐபி சாமி கும்பிட்டு வெளியே வர டைம்மா, இல்லைன்னா இந்த விஷயத்துக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருப்பேனா? பொதுவாகவே லேடிஸுங்களுக்கு யூரின் பிளாடர் கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்ல. பரவாயில்ல சார், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்.